Hi, Challenges Sports and Studies viewers. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் பார்க்காதீங்க, முன்னாடி வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ இப்போ மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரியலாக நடந்த ஒரு விஷயம், அது இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், அந்த ஸ்டோரியை வந்துட்டு உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஆந்திராவில் ஒரு வயசான அம்மா, ஓகேங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா சமோசா கடை தான், சமோசாவோட ஃபேமஸ். ஈவினிங் சமோசா போடுவாங்க, அது மட்டும் தான் ஃபேமஸ் அவங்களுக்கு. வேறு எதுவுமே கிடையாது, ஒன்லி சமோசா மட்டும்தான். ஆனால் மாதம் 80,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மலாம் வந்து ஸ்கூல் படிக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நமக்கு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம், கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது, காலேஜ் படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போய் நான் 50,000 சம்பாதிக்கணும், 80,000 சம்பாதிக்கணும், 1,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா சமோசா விற்றா கூட சம்பாதிக்கலாம், ஓகேங்களா இல்லையா. பட் அந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, வயசான அம்மா, அவங்க 80,000 சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எடுத்த ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா விற்கிறது சமோசா தான். பட் அது பிரச்சனை இல்லை, நம்மளை மிஞ்சி இந்த உலகத்தில் எந்த கொம்புனும் சமோசா நம்மளை மாதிரி டேஸ்ட்டாக போட்டக்கூடாதுன்ற திமிர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்க மாதம் 80,000 சம்பாதிக்காரணும். ஸோ நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்கு போங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுங்க, எதை வேணால் பண்ணுங்கள். பட் உங்கள் மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம், நீங்கள் நிற்கிற ஃபீல்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், அடுத்து யாரும் நம்மக்கிட்ட வரக்கூடாது, நம்ம தாண்டா திமுன்ற கொம்பலை அப்படின்ற அளவுக்கு நல்லா நாலேஜ் எடுத்து ஒரே ஒரு ரூட்டில் அந்த சிங்கிள் பாத்தில் ட்ராவல் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகும். அண்ட் இப்போ எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஸ்கூல் முடிப்பீங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம பிளான் எல்லாத்தோட லைஃபும் இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு சம்பளம் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த சம்பளம் என்னது 80,000 1 lakh இருக்கும், கரெக்டுங்களா இல்லையா. அதை தான் அந்த பாட்டி சமோசா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்களே. ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு போங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுங்கள், எதை பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரே விஷயம், அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயமே டைமுங்க. யோசிச்சு பாருங்க, ஓகேங்களா. இப்படி சொல்லுவாங்க, இது பேர் என்னது சொடக்கும் சொல்லுவோம், பட் இந்த டைமில் என்னன்னு சொல்லுவோம், செகண்ட்ஸ்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா. யோசிச்சு பாருங்க, அதை ஃபஸ்ட்டு இல்லாமல் அதே செகண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற மில்லி செகண்ட்ஸை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்போ தான் உங்களோட லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான விஷயம் இருக்குது. இப்போ ஒருத்தர் விப்ரோ ஹெச்ஆர் ஒருத்தர் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, ஓகேங்களா. அப்போ நான் நல்லா எனக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்டோரியாக இருந்துச்சு, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா ஒரு நாள் டோல்கேட்லாம் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா. டோல்கேட்லாம் இந்த சுண்டல் இதெல்லாம் வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது, அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ராவலில் கரெக்டாக அப்போலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோல்கேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும், ரொம்ப அமௌண்ட் பே பண்ணி தான் போகணும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ சுண்டல் ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான், அவருக்கும் சரி டைம் போகணுன்றக்காக சரி நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு சுண்டல் வாங்கினாரு. ஏன்னா சுண்டல் வாங்கினான்னு கேட்டால் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கினாராமா. வாங்கிட்டு அந்த பையன்கிட்ட பேசியிருக்காரு, ஏன் தம்பி நீங்களே சுண்டல் வித்துட்டு இருக்கிறீங்க, எத்தனை படிச்சிருக்கீங்க, ஏன் படிக்கல, இப்போ நீங்கள் இந்த வெயில் எதுவும் பக்கத்தில் வீடு இருக்க மாதிரியும் தெரியலையே, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டோல்கேட் பக்கத்தில் மேக்ஸிமம் ஹோட்டலும் இருக்காது. ஸோ அப்போ ஹோட்டலும் இல்லையே, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராமா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா கேட்டதுக்கு, இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க நீங்கள் காலேஜ் போய் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காப்பா, ஓகேங்க, உங்கள்கிட்ட வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ சம்பளம் தெரியும் சொல்லி கேட்டிருக்காரு. என்னப்பா இயர்லி ஒரு 3K அப்படின்னா ஒரு 30,000 அந்த ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் மந்த்லி. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஒரு சுண்டல் விற்றா எனக்கு ஒரு 4,000 ரூபா வரும், ஓகேங்களா. ஒரு நாளைக்கு நான் ஒரு 1000 சுண்டல் விற்றுருவேன். ஒரு சுண்டல் விற்றா 4 ரூபா வரும், சாரி மாதிரி சொல்லிட்டேன், ஒரு சுண்டல் விற்றா 4 ரூபா வரும், ஒரு நாளைக்கு 1000 சுண்டல் விற்பேன் அப்படின்னா 4,000 ரூபா ஒரு நாளைக்கு அந்த பையன் ஏர்ன் பண்ணியிருப்பான், ஓகேங்களா. அப்போ மாதத்துக்கு என்ன கணக்கு கொடுங்க, 1,20,000 ரூபா சம்பாதிச்சிருப்பான். இது நான் இப்போ 1,20,000 கம்மி, நான் சொல்கிறேன். அவர் இந்த வீடியோ எனக்கு சொன்னது கிட்டத்தட்ட பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த பையன் 1,50,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருப்பான். ஸோ நீங்கள் கொடுக்குற வேலையோட படித்து என்னங்க யூஸ், நான் படிக்காமலே அதோட அதிகம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டார். ரெண்டாவது கேள்வி, நீங்கள் சாப்பாடு என்ன பண்ணி சொல்லி கேட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டோல்கேட்டை தாண்டின உடனே பாருங்கள், ஒரு பெரிய கார் இருக்கும், அந்த கார் என்னது, நான் அதில் போய் வீட்டில் சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நாம. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே படிக்கக்கூடாது, நாலேஜுக்காக மட்டும்தான் படிக்கணும். ஸோ நாலேஜ் படித்தா தான் வரணும், படிக்கிறது மட்டும் நாலேஜ் கிடையாது, எக்ஸ்ட்ரா நாலேஜ் வெளியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 விஷயம், ஒன்று எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாலும் அதில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. 2வது விஷயம், மார்க்குக்காக படிக்காதீங்க, நாலேஜுக்காக படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு செட்டில் ஆகும். தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இங்கே வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாமே எம்ஆர்பியோட கம்மி விலையில் கிடைக்கும்.
இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.